சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணதே நான் தான். முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வந்த சிந்தாமணி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. ஆனால் சிந்தாமணி எப்படியாவது ரேகாவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது முத்து சொல்கிறாங்க, ரேகா, சிந்தாமணிக்கிட்ட நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். தேவையில்லாமல் சிந்தாமணி பாட்டி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க, பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சத்யா சொல்கிறாங்க, ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனி நீங்கள் ரேகாவை உங்கள் வீட்டுக்கு எதுக்காக கூப்பிட்டு போகணும்? ரேகா எங்கள் வீட்டு மருமக. ரேகாவை ரொம்ப நல்லா நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ரேகாவை நல்லபடியாக பார்த்துப்ப? உனக்குன்னு எந்த வேலையும் இல்லை. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த, இப்போ அந்த வேலையும் உனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ரேகா எங்கள் வீட்டில் ரொம்ப வசதியாக இருந்தா. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீ ரேகாவை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. முதல்ல உனக்குன்னு ஒரு வேலை வேணும். அந்த வேலையை முதல்ல நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேகாவை வந்து கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, இங்கே சத்யாவுக்கு நிறைய திறமை இருக்குது, என்னை பார்த்து பாருன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் சத்யாவோட வீட்டில் தான் இருப்பேன். உங்கள் பேச்சை கேட்கவே முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே சத்யா சொல்கிறாங்க, அதான் ரேகா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக வந்து பிரச்சனை செய்கிறீங்க? மீனாவும் முத்துமாமாவும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது பிரச்சனை செய்வீங்கன்றதுக்காக தான் நாங்கள் இத்தனை நாள் பாட்டி வீட்டில் தங்கியிருந்தோம். கல்யாண ஏற்பாடையும் செஞ்சோம். ஆனால் இப்போ எதுக்காக வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரேகாவோட அப்பா ரேகாவை பார்த்த உடனே ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. என்னதான் சிந்தாமணி ரொம்ப கோபமாக பேசினாலும் ரேகாவோட அப்பா, ரேகாவுக்கு எப்படியும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு. உடனே ரேகா சொல்கிறாங்க, அப்பா, நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் என் பேச்சை கேட்கவே இல்லை. உங்களுக்கு சத்யாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். சத்யா நம்ம கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, நமக்கு நல்ல வருமானம் வந்தது. நீங்களே சத்யாவை எத்தனை முறை பாராட்டி பேசியிருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே என்கிட்ட சத்யாவை பாராட்டி பேசும்போது சத்யா கிட்ட நானும் பேசணும்னு நினச்சேன். நான் வந்து உண்மையாகவே சத்யாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா. இனி எந்த பிரச்சனையும் செய்யாமல் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. அம்மா இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி அமைதியாரு, அதான் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சரியான பதில் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தான் முத்துமாமா கிட்ட உதவி கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரேகா உடனே இந்த கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு சொன்னதால தான் நாங்கள் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சோம். இப்போ நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ரேகா உங்கள் வீட்டில் இருந்தப்ப நீங்கள் ரேகாவை நல்லபடியாக பார்த்துக்கல. உங்களுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம், உங்களுடைய கம்பெனி தான் முக்கியம்னு உங்கள் வேலையை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் ரேகாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரேகாக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? இல்லையே. ரேகாவை அப்போவே நீங்கள் நல்லா பார்த்துக்கல. இப்போ வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஆனால் ரேகாவை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய திறமையால் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன். உங்கள் கம்பெனிக்கு வந்து வேலை செய்வேன் மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்கன்றதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ரேகாவை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உங்கள் வீட்டில் நல்ல வசதி இருந்தது. ஆனால் ரேகா அங்கே என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொன்னதால தான் நான் ரேகாவை கூப்பிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இப்போ எதுக்காக வந்து பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, நம்ம வீட்டில் எனக்காக நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சிங்க. ஆனால் எனக்காக நீங்கள் எதுவுமே செய்யலை. நம்ம வீட்டில் வசதி இருக்குது, ஆனால் அங்கே நான் சந்தோஷமாகவே இல்லை. ஆனால் மீனா வீட்டில் எல்லாரும் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். நான் இங்கேயே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேகா. மீனா சொல்கிறாங்க, போதுமா, உங்கள் பொண்ணு ரேகா ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ரேகாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ரேகா சத்யாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சீங்கன்னா நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன் சிந்தாமணி. உங்கள் பொண்ணு ரேகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப சந்தோஷமா, என்ன சிந்தாமணி, நீங்கள் தான் வந்து மீனா முத்துவை கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் மீனாவும் முத்துவும் உங்களுக்கு சரியான பதில் கொடுத்துட்டாங்களே. ரேகாவோட அப்பா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்து பிரச்சனை செய்கிறீங்க? ஆமாம், எங்கள் வீடு கிடைக்கக்கூடாதுன்னு என்னென்ன வேலை செஞ்சீங்க. இப்போ என்ன, ரேகா உங்கள் பேச்சை கேட்கலையா? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சிங்களா? பார்த்தீங்களா, சத்யா ரேகாவோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடந்துருச்சு. ஆனால் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை சிந்தாமணி. இனியாவது பொறுப்பாக உங்கள் வேலையை பாருங்க. எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க,
இப்படி தான் நீங்கள் கஷ்டப்படணும் சிந்தாமணி, இப்படி தான் நல்லா அனுபவிப்பீங்க அப்படின்னு விஜயா பேசும்போது பதில் பேச முடியாமல் இங்கே சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. விஜயா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. என் பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், பெரிய பணக்கார வீட்டு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் விஜயா சொன்ன மாதிரியே நடந்துருச்சே. இப்போ மீனா வீட்டுக்கு மருமகளாக என் பொண்ணு ரேகா போக போகிறா. அந்த வீட்டில் எந்த வசதியும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட போகிறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் நல்லா சம்பாதிக்கிறேன். சீக்கிரமாக சத்யாவும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான். ரேகாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்போம். நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது ரேகாவை பார்க்குறாங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தீங்களா விஜயா என்னெல்லாம் பேசுனாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே சிந்தாமணி விஜயா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்ச, அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் பார்த்து விஜயா சந்தோஷப்படுறாங்க, மீனாவும் முத்துவும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ரேகாவோட அப்பா பேசுகிறாங்க. இல்லைங்க, எப்படியாவது ரேகா கிட்ட பேசி ரேகாவை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன். நான் என்னதான் பேசினாலும் ரேகா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. இதில் விஜயா வேற என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க. விஜயா பேச்சை கேட்டு இனியும் அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கிளம்பி வந்துட்டேன். விஜயாவுக்கு மறுபடியும் சரியான பதில் கொடுத்தா தான் அமைதியாக இருப்பாங்க. வேணும்னே முத்துவோட பாட்டி வீட்டுக்கு என்னை வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படியும் இந்த கல்யாணம் சீக்கிரமாக நல்லபடியாக நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே விஜயா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கே சத்யா ரேகாவோட கல்யாணத்துக்கு வர வச்சுருக்காங்க. இந்த உண்மை புரியாமல் நான் வந்து விஜயா பேச்சை கேட்டு அங்கே போயிருக்கவே கூடாது. எப்படியாவது இங்கே வந்து ரேகா கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. ஆனால் விஜயா சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க சிந்தாமணி. உடனே சந்திரா சொல்கிறாங்க, சமந்தி நீங்கள் எங்களுக்காக சிந்தாமணி கிட்ட சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு யோசிக்கவே இல்லை சமந்தி அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களும் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்கல்ல, அதனால தான் சப்போர்ட் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தி வாங்க சம்மந்தி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், மனோஜ் வேற வீட்டில் தனியாக இருப்பான், நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாவே வீட்டுக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லும்போது, கோயிலுக்கு போகணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது விஜயா, அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும்னு சொல்கிற, உனக்கு எப்போ பார்த்தாலும் மனோஜ் மேலே மட்டும்தான் நிறைய அக்கறை இருக்குது. முத்துவும் மீனாவும் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. நீ என்ன மீனா முத்துவை கண்டுக்காமல் மனோஜை பார்க்க போகணும், மனோஜ் வீட்டில் தனியாக இருப்பான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், மனோஜ் தன்னுடைய வேலையை சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்கிறது, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் விஜயா, கொஞ்சம் பொறுமையாரு, மீனாவும் முத்துவும் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்னு பாட்டி பேசுகிறாங்க. மீனாவும் முத்துவும் எனக்கு உதவி செய்வாங்களா? என்னைக்கும் மீனாவும் முத்துவும் எனக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. மீனா முத்துவை பற்றி எனக்கு தெரியுமே. இங்கே சந்திரா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே கல்யாணத்துக்காக முத்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான். ஆனால் மனோஜுக்கு உதவி செய்ய சொன்னால் கண்டுக்கவே மாட்டான். இப்போ வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடச்சிருச்சு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்றதுக்காக சிந்தாமணியை வர சொல்லலை. சிந்தாமணி வந்தால் தானே ரேகா சிந்தாமணி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. ரேகா கண்டிப்பாக சிந்தாமணி பேச்சை கேட்க மாட்டாங்க. இங்கே கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் முன்னாடியும் சிந்தாமணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இப்படி நடக்கணுன்றதுக்காக தானே வர சொன்னேன். நான் நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. அப்புறம் எனக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பார்வதி நினைக்கிறாங்க, விஜயா நினச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பார்வதி யோசிக்கிறாங்க. மனோஜும் மனோஜோட ஃப்ரெண்டும் கனகாவோட அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. இங்கே கனகாவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மனோஜ், கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கனகா உண்மையாகவே உங்களை விரும்புகிறா. அதனால் நீங்கள் இப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே கல்யாண ஏற்பாடை செய்கிறாள் மனோஜ், உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நான் பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை என்னால் இப்போ ஏற்பாடு பண்ண முடியல, அதனால் சரியாக பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால தான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் யோசித்தாலும் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு இன்னொரு பக்கம் ரொம்பவே யோசனையாக இருக்குது. நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடையும் செய்யலாம்.
எனக்கு ரோகிணியாலையும் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ தான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ்? நான் வந்து கனகாவோட அப்பா கிட்ட பேசிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். சரியா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க. எப்போ இந்த பணம் கிடைக்கும்? ஏன்னா அப்போ தான் ரோகிணிக்கு இந்த பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கே வந்து பணத்தை வாங்கிக்கோங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கனகா வராங்க. மனோஜை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, என்ன மனோஜ் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பார்க்க தான் வந்த கனகா அப்படின்னு பேசும்போது, அப்படியா, எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஆமாம், என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? என் அம்மா சொன்னாங்க. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு கனகா கேட்குறாங்க. ஆமாம் கனகா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தினமும் உங்கள் கடைக்கு வரலாம். அதே மாதிரி எனக்கு நீங்கள் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அப்படி தானே மனோஜ்? நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்களா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கனகா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா கனகா எவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுகிறான்னு. நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கனகா ரொம்ப சந்தோஷப்படுவா. டாக்டர் சொன்ன மாதிரியே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கலாம் மனோஜ். நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் திருப்பி தர தான் போகிறீங்க. கனகாவோட அப்பா கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, பாத்தியா மனோஜ், நம்ம வந்து பேசின உடனே கனகாவோட அம்மா உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கனகா உண்மையாகவே உங்களை விரும்புகிறாங்க. உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குது மனோஜ் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி மேடம், நான் நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். கனகா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மனோஜ் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. கனகா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உண்மையாகவே மனோஜ் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கனகா, மனோஜ் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீ எப்பயுமே என் பேச்சை கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு கனகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே மனோஜ் கடைக்கு வராரு. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா, உன்னுடைய பணத்தை நான் சீக்கிரமாகவே தரப்போகிறேன்னு பேசலாமா அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து, என்ன மனோஜ் நீங்கள் வந்தீங்க, அந்த சார்கிட்ட பேசுனீங்க, எங்கே கிளம்பி போனீங்கன்னு கேட்கும்போது, கனகா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, அப்படியா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு தான் பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ரோகிணி நிறைய பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டா. இனி ரோகிணி பேச்சை நான் கேட்கவே கூடாது. அதனால் கனகாவை பற்றி எங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொன்னேன். யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை முதல்ல திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ இதை பற்றி பேசலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என் அம்மா கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் கனகா வீட்டில் பேசிட்டு வந்திருக்கேன். என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ கொஞ்சம் பொறுமையாரு. எல்லாரும் சத்யாவோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வரட்டும், பொறுமையாக விஜயா கிட்ட பேசி பாருங்க. கண்டிப்பாக அவங்க கல்யாணத்துக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் அம்மா சரின்னு சொல்லலைனாலும் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னாலும் வேற வழி இல்லை, கனகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நானே கொடுக்குறேன்னு கனகாவோட அம்மா சொல்லியிருக்காங்க. வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ், சரி நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீ பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கும் நீ தான் உதவி செய்யணும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். இப்போ உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மனோஜ் யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா ரோகிணியால் பிரச்சனை வராது. எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே வந்து என்னுடைய வேலையை கவனமாக பார்க்கலாம். எனக்கு பணம், சொத்து எல்லாமே கிடைக்கும். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் என் அம்மாவும் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். இங்கே அடுத்த நாள் இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா எப்போம்மா வரீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் வந்துக்கிட்டே இருக்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வரதுக்குள்ளே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துடணுமே, இல்லைனா அப்புறம் ரோகிணியால் பிரச்சனை வரும். அம்மாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது கனகாவோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் உங்களை பார்க்குறதுக்காக தான் கடைக்கு வந்துட்டுருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க மனோஜ்னு சொல்லும்போது, நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ஆமாம் மனோஜ், கனகாவோட அப்பா கிட்ட பேசினேன். உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. உங்கள் திறமையை பற்றி சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும். கனகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனகாவோட அப்பாவும் நினைக்கிறாரு. அதனால் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்க சொல்லிட்டாரு. உங்களை பார்க்குறதுக்காக நானும் கனகாவும் உங்கள் கடைக்கு தான் வரோம். ஆமாம், உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க வந்துட்டாங்களா?
அவங்க வந்துட்டாங்கன்னா, நானும் என் வீட்டுக்காரரும் வந்து இந்த கல்யாணத்த பத்தி உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் பேசலாம்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? என்னுடைய அப்பா, அம்மா கிட்ட வந்து பேச போறீங்களா? அப்படியே நீங்க வந்து பேசினாலும், அவங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்களே!" அப்படின்னு மனோஜ் பதில் பேசாம இப்படிலாம் யோசிக்கிறாரு. "என்ன மனோஜ் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க கடையில தானே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. நீங்க கடைக்கு வந்துருங்க. என் அப்பா, அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். அவங்க இன்னும் என் வீட்டுக்கு வரல. நீங்க வந்து முதல்ல ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த குடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மனோஜ்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க கனகாவோட அம்மா. இங்க மனோஜ பார்க்கறதுக்காக கனகாவோட அம்மா வராங்க. வந்த உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட வந்து சொல்றாரு மனோஜ். "அதான் அ கனகாவோட அம்மா வந்திருக்காங்கல்ல, ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது தானே. ஏன் பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ், முதல்ல இவங்கலாம் வரும்போது கண்டுக்கவே மாட்டீங்க. இப்ப கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு, இவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதைய இப்பவே குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "வேற வழியே இல்ல. என்ன செய்ய சொல்றீங்க?" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். கனகாவோட அம்மா வந்து மனோஜ் கேட்ட பணத்த குடுக்குறாங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் உண்மையாவே நீங்க கனகாவ கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் உங்கள பத்தி தான் பேசிட்டுருக்கோம். உங்கள ரொம்ப பெருமையா பேசிட்டுருக்கோம். நீங்க கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இங்க நாங்க செய்ற இந்த பிசினஸையும் நீங்க தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வீடு, பணம், சொத்து எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனால தான் கேட்குறேன்னு சொல்லும்போது, "ஆமா, கனகாவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். இதில என் அப்பா, அம்மா இந்த கல்யாணத்துக்கு சரி சொல்லணும்னு அவசியமே இல்ல. அவங்க பேச்ச கேட்காம நான் கனகாவ கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். என் கல்யாணத்த பத்தி என் அப்பா, அம்மா கிட்டயும் நீங்க பேச வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாட செய்யுங்க. எனக்கும் கனகாக்கும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க தான் போகுது." அப்படின்னு சொல்லும்போது, இங்க கனகாவோட அம்மா சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பி வராங்க. இத பார்த்துட்ருக்க மனோஜோட ஃப்ரெண்டு வந்து, "என்னப்பா மனோஜ், உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்ல. அதுக்குள்ள இப்படிலாம் பேசிட்டு இருக்கியே?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் ரோகிணி ரொம்ப தெளிவா சொல்லிட்டால, எனக்கு தர வேண்டிய பணத்த நீங்க திருப்பி குடுத்துட்டீங்கன்னா, அப்புறம் நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ யோசிக்கணும்? என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மனோஜு." அப்படின்னு சொல்றாரு மனோஜோட ஃப்ரெண்டு. இங்க மனோஜ் உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்றாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ கூப்பிட்டு சொல்றாரு, "ரோகிணி இங்க வந்த உடனே ரோகிணிக்கு நான் பணம் குடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம ரோகிணிகிட்ட நானே இந்த பணத்த குடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். நீங்க பேசாம ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு இந்த பணத்த குடுத்துட்டு வரீங்களான்னு?" சொல்லும்போது, "ரோகிணிய பத்தி எனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாங்க. இதுல உன் பேச்ச கேட்டு ரோகிணி கிட்ட வந்து இந்த பணத்த குடுக்க நான் போகணுமா? முடியவே முடியாது. நீயே இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்க மனோஜு. உனக்காக உதவி செய்றேன்னு, அப்புறம் ரோகிணி வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு பிரச்சனை செய்வாங்க. ரோகிணி கிட்ட என்னால பேசவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு இந்த பணத்த குடுத்ததுக்கப்புறம், ரோகிணி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவும் மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு மனோஜ். ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. ரோகிணி மனோஜ் பணத்த ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மனோஜ பார்க்கறதுக்காக வராங்க. "என்ன மனோஜ், பணத்த ஏற்பாடு பண்ணிட்டியா? இப்ப தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு." "சரி மனோஜ், என்னுடைய பணத்த திருப்பி குடு. இனி உன்னுடைய வாழ்க்கைய நீ பார்த்துக்க." அப்படின்னு சொல்லும்போது, "இந்தா ரோகிணி, நீ கேட்ட பணத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, அதுக்குள்ள எப்படி இவ்ளோ பணத்த ஏற்பாடு பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எவ்ளோ பெரிய பிசினஸ் செய்றேன். இந்த பணத்த என்னால ஏற்பாடு பண்ண முடியாதா என்ன? சரி நீ கிளம்பு." அப்படின்னு மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இத பார்த்த ரோகிணி யோசிக்கிறாங்க. எப்படி மனோஜுக்கு இவ்ளோ பணம் கிடைச்சது? முதல்ல இந்த உண்மைய கண்டுபிடிக்கணும். எனக்கு மனோஜ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா மனோஜ் வந்து உடனே இவ்ளோ பணத்தையும் ஏற்பாடு பண்ணவே முடியாது. ஒருவேள விஜயா அத்த உதவி செஞ்சிருப்பாங்களா? இல்ல யார் வந்து மனோஜுக்கு இவ்ளோ பணம் குடுத்துருப்பாங்க? மனோஜால இந்த பணத்த தரவே முடியாதுன்னு நெனச்சேன். ஆனா, இனி என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகவே மனோஜ் உடனே இந்த பணத்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த உண்மைய முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. மனோஜ் கிட்ட இருந்து பணத்த வாங்கிட்டு அங்கருந்து வந்த ரோகிணி, மனோஜோட ஃப்ரெண்ட பார்க்குறாங்க. "ஆமா, எப்படி இருக்கீங்க சந்தோஷ்?" அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. "நான் நல்லா தான் இருக்கேன் ரோகிணி. மனோஜ் உங்களுக்கு தர வேண்டிய பணத்த குடுத்துட்டாரா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. இப்ப தான் மனோஜ் அந்த பணத்த குடுத்தாரு." "ஆமா, மனோஜுக்கு இப்ப நல்ல வருமானம் வருதா? இல்ல உடனே பணத்த ஏற்பாடு பண்ணிட்டாரே அதான் கேட்குறேன்னு." சொல்லும்போது, "இல்ல ரோகிணி, கடையில பெருசா எந்த வருமானமும் வரலன்னு தான் மனோஜ் எங்களுக்கு சரியா சம்பள பணத்தையே தரதில்ல. அப்புறம் எப்படி இவ்ளோ பணத்த ஏற்பாடு பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்புறம் எப்படி மனோஜுக்கு இவ்ளோ பணம் கிடைச்சது? ஒருவேள முத்துவும், மீனாவும் இந்த பணத்த குடுத்து உதவி செஞ்சாங்களா? இல்ல விஜயா அத்த பணத்த ஏற்பாடு பண்ணாங்களா?" அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரோகிணி. "அதெல்லாம் இல்ல ரோகிணி. மனோஜ் இப்ப அ இங்க கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு" ரோகிணி யோசிக்கிறாங்க. "அப்படியா சந்தோஷ்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே." அப்படின்னு சொல்லும்போது, எல்லா உண்மையும் சந்தோஷ் வந்து இங்க ரோகிணி கிட்ட சொல்றாங்க. கனகாவோட அம்மா தான்
மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே கனகாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. விஜயாவுக்கு கூட இந்த உண்மை தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா பேச்சை கூட கேட்காம இங்கே மனோஜ் வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் தன்னுடைய வேலையவும் நல்லபடியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு மனோஜ். இந்த உண்மை உங்களுக்கு தெரியாதா? மனோஜ் சொல்லவே இல்லையான்னு சொல்லும்போது, அது எப்படி மனோஜ் என்கிட்ட பேசுவார்? சரி சந்தோஷ், நான் கிளம்புறேன் அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ரோகிணி இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து விஜயாவுக்கு தெரியாமல் மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? ஏன்னா மனோஜுக்கு இப்போ பணம் தான் முக்கியம். நல்லா சம்பாதிக்கணும், பெரிய பிஸ்னஸ் செய்யணும். அதுக்காக கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே மனோஜ் வந்து வசதியாக இருக்கலாம், பெரிய வீடு கிடைக்கும், பெரிய பிஸ்னஸ் கிடைக்கும். அதனால் இப்படி ஒரு வேலை செய்கிறாருன்னா கண்டிப்பாக மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். மனோஜுக்கு இப்போ டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, அப்புறம் எப்படி மனோஜ் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம்? அதனால தான் இந்த உண்மையை மனோஜ் யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்காரா? விஜயாவுக்கே இந்த உண்மை தெரியலனா எனக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு தானே யோசிப்பார் மனோஜ். மனோஜ் எனக்கு பணம் கொடுத்துட்டாரு, இருந்தாலும் மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலையே. அதே மாதிரி மனோஜ் மட்டும் தேவையில்லாத வேலையை செஞ்சாருன்னா நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு ரோகிணி அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புன உடனே இப்படிலாம் யோசிக்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து விஜயா வந்த உடனே கனகாவை பற்றி பேசுகிறாங்க. அம்மா, கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுமா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நான் வந்து யோசிக்கிறேன். கனகாவோட அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க. அம்மா, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் அதுவே போதுமா? அம்மா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, முடியவே முடியாது மனோஜ், என் பேச்சை தான் நீ கேட்டாகணும். எனக்கு தெரியாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சேன்னா அதுக்கப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. இனி அம்மா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என் அம்மாவே என் பேச்சை கேட்கல, கண்டிப்பாக வீட்டில் இருக்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனகாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா என் அம்மா என்ன புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கனகாவோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்களே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. கனகாவை என் வீட்டுக்கே நான் கூப்பிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் என் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க, வீட்டில் யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி மனோஜ் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இந்த கல்யாண ஏற்பாடு செய்கிறதுன்னு கேட்குறாங்க கனகாவோட அம்மா. நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சரி மனோஜ், நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக பேசும்போது உங்கள் பேச்சை நாங்கள் கேட்குறோம். கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக கனகா எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, எங்கள் வீட்டில் இருக்க யாரும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்ன உடனே மனோஜ் பேச்சை கேட்டு கனகாவோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்க. மனோஜுக்கும் கனகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணமும் முடியுது. கனகா சொல்கிறாங்க, மனோஜ், என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் இனி உங்கள் வீட்டுக்கு வரணுமா, இல்லை நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நாள் என் வீட்டிலே இருப்போம், அதுக்கப்புறம் உனக்கு எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கலனா உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், உங்களுக்காக நாங்கள் புது வீடே வாங்கி தர போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாரு மனோஜ். ஆமாம் மனோஜ், நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என் பொண்ணு கனகா உங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொன்னால் உங்களுக்காக கண்டிப்பாக புது வீடே வாங்கி தருவோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, இப்போவே புது வீடு வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, இனி என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக கனகாவை கூப்பிட்டுட்டு விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே விஜயா, என்ன மனோஜ் சீக்கிரமாகவே கடை கிளம்பி போனா இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. மனோஜ், எங்கே மனோஜ் போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது மனோஜும் கனகாவும் வந்து நிற்கிறாங்க. மனோஜ், கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, இவங்க தான் கனகா, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் என் பேச்சை கேட்கல, அதனால தான்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன வேலை செஞ்சுருக்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அண்ணாமலை, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. மனோஜ், நீங்கள் எங்கள் பேச்சை கேட்காம எங்களுக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. கனகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து விஜயா கிட்ட பேசுகிறாங்க. என் பொண்ணை நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் மனோஜ் கிட்ட பேசினோம், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சோம். மனோஜ் தான் நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கனகாவுக்காக அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன இருந்தாலும் மனோஜ், நீ இப்படி செஞ்சுருக்கவே கூடாது, என்கிட்ட கேட்காம என் பேச்சை கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டியே மனோஜ், உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்டேன், அப்புறம் என்னம்மா
ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராதுமா, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் விஜயாவும் ரொம்ப கோவமாக இங்கே மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜை பார்க்கறதுக்காக மனோஜோட கடைக்கு வராங்க. அந்த சமயம் மனோஜ் கடையில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட மனோஜ் எங்கே போயிருக்காரு, நான் மனோஜ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜுக்கும் கனகாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ரோகிணி அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்போவே மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும், என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு ரோகிணி உடனே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. சார், மனோஜை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சிக்காம அவங்க அம்மா பேச்சை கேட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சதால் இப்போ நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ விஜயா வீட்டில் தான் சார் இருக்காரு. நீங்கள் தான் எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லா உண்மையும் ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த உண்மை எனக்கே தெரிய வந்தது சார். உடனே உங்ககிட்ட உதவி கேட்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, நாங்கள் என்னன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்காக பேசுகிறதுக்காக கிளம்பி வராங்க. அந்த சமயம் விஜயா மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஏன் மனோஜ் இப்படிலாம் செஞ்ச? நான் தான் உனக்கு சொன்னேன்ல என் பேச்சை கேளுன்னு. ஆனால் இப்போ பாரு, வீட்டில் எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, விஜயா பொய் சொல்லாத, உனக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மனோஜ் என்ன செஞ்சாலும் உன்கிட்ட சொல்லாமல் செய்யவே மாட்டானே. அப்போ இந்த கல்யாணத்தை பற்றியும் உன்கிட்ட பேசியிருப்பான விஜயா, நீ எங்ககிட்ட பொய் சொல்கிறியா விஜயான்னு அண்ணாமலை கேள்வி கேட்க, இல்லைங்க, மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட பேசினப்ப இப்போ இந்த கல்யாணத்தை பற்றி நீ பேசவே வேண்டாம், நீ அமைதியாரு, உன்னுடைய வேலையை கவனமாக பாருன்னு சொன்னேன். ஆனால் மனோஜ் இப்படி செய்வான்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த உண்மையை மனோஜ் என்கிட்ட சொல்லவும் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயாவும் மனோஜும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காரு அண்ணாமலை. அந்த சமயம், என்ன மனோஜ், உங்கள் வீட்டில் இருக்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ உங்ககிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, பேசாமல் நீங்களும் கனகாவும் எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கனகாவோட அம்மா. அந்த சமயம் ரோகிணி அங்கே போலீஸை கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்த போலீஸ் மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே, சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். உடனே, ஆமாம், நீங்கள் என்ன இங்கே, உங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ரோகிணி பிரச்சனை செய்ய மாட்டேன்னு சொன்னாலே, ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். ரோகிணி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் வேற கேள்வி கேட்குறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு பதட்டமாக இருக்காங்க மனோஜ். உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் எங்களுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரியாது சார். இப்போ தான் மனோஜ் எனக்கும் கனகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சார். நாங்களே என்ன செய்யன்னு யோசிக்கிறோம் அப்படின்னு பேசும்போது, அப்படியா மனோஜ், இந்த உண்மை உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், என் அம்மா அப்பா கிட்ட நான் எதுவுமே சொல்லலை சார். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, அதுக்குள்ளே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க, அதனால் உங்கள் வீட்டு மருமக ரோகிணி எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாங்க, இப்படிலாம் நடக்கும்னு நாங்கள் சொன்னோம்ல மனோஜ், நீ தான் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லையே. இப்போ நீ தான் என்ன செய்யன்னு யோசிக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா? கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்னால் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், எங்களை எதிர்த்து பேசினேன், இப்போ பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். ரோகிணி செஞ்சதெல்லாம் சரிதான், எங்கள் பேச்சை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? எங்கள் பேச்சை கேட்காததுனால இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கனகாவோட அம்மா கிட்ட முத்து பேசுகிறாங்க. மேடம், உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் என் காரில் வந்திருக்கீங்க, இருந்தாலும் மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கக்கூடாது, எங்ககிட்ட பேசியிருக்கணும். இருந்தாலும் நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் சொல்லுங்கள்? மனோஜ் எங்கள் பேச்சை கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, முத்து தம்பி, உங்களை பற்றியே எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, ஆனால் மனோஜ் இப்படிலாம் செய்வார்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சேன். என் அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்க, நான் உங்கள் வீட்டிலையே தங்கிடுவேன், இனி எங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இப்போ எல்லாரும் இப்படி பேசுகிறீங்களே, நான் என்ன செய்கிறது? இனி என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் பொண்ணு கனகா உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மனோஜை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன விஜயாத்த, என்ன செய்யன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கீங்க, இப்போவாது மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. இப்போ மனோஜ் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. நானும் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எதுக்கு மனோஜ் இப்போ கல்யாணம் பண்ணணும்? அதான் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லையே. நான் தான் என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது.
எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால தான் இந்த உண்மைய போலீஸ்கிட்ட சொன்னேன். இப்ப மனோஜ் வசமா மாட்டிக்கிட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் மனோஜும் என்னென்ன பிரச்சனை செஞ்சீங்க? தேவையில்லாம பேசி எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க? அதான் இப்ப மனோஜ் நல்லா அனுபவிக்கிறாரு." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் என் பேச்சை கேட்காததுனால இப்படி வசமா மாட்டிக்கிட்டானே. மனோஜ் வந்து இப்படி கனகாவை கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோஜ் எப்பயுமே என் பேச்சை தான் கேட்பான் அப்படின்னு நினச்சி இப்போ நான் ஏமாந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. போதும் விஜயா, நீ வந்து மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண. அதனால தான் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். வீட்டில் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு மனோஜ் வந்து இப்போ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். இனியாவது மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இனி உன்னுடைய வேலையை பாரு விஜயா. இனி மனோஜை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமா பேசுறாரு. மனோஜ் என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். மனோஜ் எப்பயுமே என் பேச்சை கேட்பான், எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.